அடுத்த எபிசோட்ல நம்ம தலைவி ஸ்டோரி வாக் பண்ணி மேன் இன் லவ் மீட் பண்றது மட்டும் இல்லாம ஜேடுக்கும் அவரோட பழைய ஞாபகம்லாம் வரப்போகுது. அதனால இந்த எபிசோட் 4ஓட டீசரை பார்த்து அடுத்த எபிசோடுக்கு செம்ம ஹைப்பா இருக்கேன். ஓப்பனிங் ஷாட்டே நமக்கு ஜேட தான் காமிச்சிருக்காங்க. ஜேடு ஒரு மயக்க நிலைமைக்கு போற மாதிரி தெரியுது. மிராண்டா ட்ரக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு டவுனோட ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்தது அப்படின்னு ஹென்ரி சீசன் 3ல மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. அதனால ஜேட் போன எபிசோடுல அவரோட மைண்ட்ல இருக்கிற இந்த ஃப்ரம் டவுனோட மிஸ்ட்ரியை அன்லாக் பண்றதுக்காக ஆசிட், அதாவது LSD அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாய்டு கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கேத்த மாதிரியே அந்த எபிசோடோட எண்ட்ல ஜேட், ஈத்தன், விக்டர் அந்த லேக் ஆஃப் டியர்ஸை தேடி போகும்போது ஜேடுக்கு ஒரு மஷ்ரூம் கிடைச்சிருந்திருக்கும். மஷ்ரூம் ஒரு வகையான போதையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஜேட் அந்த மஷ்ரூமை இங்க எடுத்திருந்திருக்க அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. பாய்டுமே கூட இருக்கிறதுனால அந்த மஷ்ரூமை பத்தி பாய்டு கிட்ட சொல்லி ஜேட் அந்த மஷ்ரூமை எடுத்திருந்திருக்கலாம். இதனால ஜேடுக்கு அவரோட ரீஇன்கார்னேஷன் மெமரிலாம் ஞாபகத்துக்கு வருமா வராதா அப்படிங்கறத நம்ம எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஷாட்ல டானா ஜேடு கிட்ட தான் பேசுற மாதிரி தெரியுது. இவங்க நீ இந்த ட்ரிப்புக்கு போனா உன்னால திரும்ப வர முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டானா எந்த ட்ரிப்பை பத்தி சொல்றாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா டானா அண்ட் டவுன் பீப்புளுமே உட்ஸ்ல ஒரு ட்ரிப்புக்கு போற மாதிரி டீசர் அண்ட் ட்ரைலர்லாம் காமிச்சிருக்காங்க. டானா மேபி அதை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மேபி ஜேட் அந்த மஷ்ரூமை எடுத்து அதனால ஜேடுக்கு ஏதாவது ஞாபகம் வந்து ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போற அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். பட் எந்த பிளேஸா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மேபி அந்த கேவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜேட் ஒரு கேவ்ல இருக்கிற மாதிரி ஆல்ரெடி ட்ரைலர்ல ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. அந்த கேவ்ல ஜேட் ஒரு ப்ளூ ஷர்ட் போட்ட பையனை பார்க்குற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. இந்த டீசர்லயுமே ஒரு ப்ளூ ஷர்ட் போட்ட பையன் வயலின் வாசிச்சுட்டு இருக்கான். ஜேடுக்கும் வயலின் வாசிக்க தெரியும். போன சீசன்ல கூட அதனால தான் இவருக்கு எல்லா ஞாபகமும் வந்திருக்கும். ஒருவேளை அந்த பையனுக்கும் ஜேடுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன மாதிரி கனெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டானா ஜேடுக்கு அட்வைஸ் பண்றதுனால மேபி பாய்டு, ஜேட், டானா எல்லாரும் ஒரு டிஸ்கஷன் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த டீசர்ல இந்த ஷாட்டை காமிக்கல. பட் ஐ திங்க் இந்த சீன் இந்த எபிசோட் 4ல தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். போன எபிசோட்ல விக்டர் அந்த மேன் இன் லவ்வோட ஷூட்டை பார்த்து பயந்ததுனால அதை ஷெரீஃப் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மேன் இன் லவ்னால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அதுவுமே நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தா தான் தெரியும். தேர்ட் எபிசோட்ல ஃபாத்திமா எல்ஜின் கூட டீம் அப் பண்ணி மண்ணை கொண்டு வந்து சீக்கிரட்டா ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லுக்ஸ் லைக் ஃபோர்த் எபிசோட்ல ஃபாத்திமா பாய்டு கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா ஃபாத்திமா அந்த மண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இங்க பாய்டு கிட்ட ஃபாத்திமா என்ன சொல்றா அப்படின்னா அந்த ஸ்மைலி கிரியேச்சருக்கு இவ பர்த் கொடுக்கும்போது அந்த கிரியேச்சர் இவளோட பயத்தை உணர்ந்தது அப்படின்னும் அதை அந்த கிரியேச்சர் ரசிக்குது அப்படின்னு சொல்றா. மேபி அதனால ஃபாத்திமா பயப்படல அப்படின்னு அந்த கிரியேச்சருக்கு ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாவது பண்ண நினைக்கிறா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றா அப்படிங்கிறது தான் தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சோஃபியா ப்ரே பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த சோஃபியா கேரக்டர் ஏன் ரொம்ப ரிலீஜியஸா இருக்கிறா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஏன்னா சீசன் 1ல ஃபாதர் கேட்ரி சாரா கிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா என்னதான் இந்த டவுன்ல நிறைய நாவல்ஸ் இருந்தாலும் வேர்ல்டோட மோஸ்ட் பாப்புலர் புக் பைபிள் அதோட ஒரு காப்பி கூட இந்த டவுன்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. பட் சோஃபியா இங்க உள்ள வரும்போதே ஒரு பைபிளோட தான் வந்திருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம போன எபிசோட்ல சோஃபியா கென்னி கிட்ட ஒரு ஸ்டோரியை சொல்லியிருந்திருப்பா. இந்த ஸ்டோரி ஏகன் காஸ்ட் தி ஹோல் நேஷன் ஆஃப் இஸ்ரேல் டு சஃபர் பிகாஸ் ஹி அஃபெண்டட் காட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. இதுவுமே பைபிள்ல இருக்கிற ஒரு ஸ்டோரி தான். அதனால அந்த பைபிளுக்கும் இந்த சோஃபியாவுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஃபாதர் கேட்ரி வந்து சீசன் 1ல 73 புக்ஸ் ஒன்னா சேர்க்கப்பட்டது தான் பைபிள் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம ஒருவேளை 74 ஒரு புக் இருந்து அந்த புக் இனி எழுதப்படாம இருந்து அது நம்ம ஸ்டோரியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை சொல்லி இருந்திருப்பாரு. இங்க தான் அந்த 47 தியரி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. சீசன் 4ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாய்டு வந்து கென்னி கிட்ட இந்த டவுன்ல மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. அதுக்கு கென்னி வந்து 47 அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. 47 திருப்பி போட்டா 74. சீசன் 2ல ரேண்டால், பாய்டு, ஜிம் அண்ட் டானா இவங்க எல்லாரும் அந்த ஆர்வி வேன்ல இருக்கும்போது மியூசிக்கோட சேர்த்து ரேடியோல 47 அப்படின்னு பிளிங்க் ஆகி இருக்கும். அதே எபிசோட்ல டில்லி வந்து ஃபாத்திமா கிட்ட அவங்களுக்கு 4 கிட்ஸ் அண்ட் 7 கிராண்ட் சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது கனெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் நிறைய தியரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபாதர் கேட்ரி அண்ட் ரேடியோ சிக்னல் அண்ட் டில்லியோட ரெஃபரன்ஸ்லாம் ஓகே. ஆனா டவுன்ல 47 பேர் இருக்காங்க அப்படிங்கறத ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டில்லி சாகிறதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 48 இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி டேல் சாகிறதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 49 இருந்திருக்கும். ஸோ இந்த 47க்கு பின்னாடி உண்மையிலே ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா இல்ல சும்மா வச்சிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட்லயுமே 4, 8, 15, 16, 23, 42 அப்படிங்கிற மாதிரி நம்பர் சீக்வன்ஸ் வந்திருக்கும். சின்ஸ் லாஸ்டும் ஃப்ரமும் நிறைய சிமிலரா இருக்கிறதுனால 47க்கும் மேபி ஏதாவது கனெக்ஷன் இருக்கலாம். சோஃபியா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல சாரா வந்து அவளுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிற வாய்ஸை வேற யாராவதுக்கு பாஸ் பண்ணி அது அவங்கள டார்ச்சர் பண்ணா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதே மாதிரி சாராக்கு அகைன் அந்த வாய்ஸ் கேட்கிற மாதிரியும் தெரியுது. ஏன்னா இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பாய்டு வந்து இவளை அந்த ரூயினுக்கு கூட்டிட்டு போகும்போது ரியாக்ட் பண்ணி இருந்திருப்பா. ஒருவேளை சோஃபியா சாராவை அந்த வாய்ஸை வச்சு மேனிபுலேட் பண்ணலாம். ஆர் மேபி அந்த வாய்ஸே
சோஃபியா தான் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி இல்லைன்னா மேன் இன் நிலவை தாண்டி வேற யாராவது கூட இந்த டவுன்ல இருக்கலாம். டவுனோட மிடில் ஏதோ ஒரு கேஸ் நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா மெரியல் வேகமா ஓடி வராங்க. அடுத்த ஷாட்லயே சாரா அங்க நிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை சாராவோட வாய்ஸ் இங்க நடக்கிற கேஎஸ் பத்தி கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் மெரியல் வந்து ஒரு நர்ஸ் அப்படிங்கறதுனால ஓடி வராங்களா இல்ல கிறிஸ்டிக்கு ஏதாவது ஆகி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. விக்டர் அந்த மேன் இன் நிலவோட பிக்சரை விக்டரோட ஃபாதருக்கு காமிக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைனலி விக்டருக்கு அவன் சின்ன வயசுல இந்த டவுனுக்கு வரும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறது ஞாபகம் வந்து அதை அவனோட ஃபாதர் ஹென்ரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். விக்டர் போன எபிசோட்ல அந்த மேன் இன் நிலவோட ஷூட்டை பார்த்து பயந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பா விக்டர் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த மேன் இன் நில தான் இந்த டவுன்ல இருக்கிற பீப்புளை கொண்டு இருக்கணும், அதை விக்டர் பார்த்து இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போன எபிசோடோட பிரேக் டவுன்லயே நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அதுதான் நடந்திருக்கு போல. ஏன்னா அதை தான் இங்க விக்டர் கன்ஃபார்ம் பண்றான். விக்டர் இங்க என்ன சொல்றான் அப்படின்னா, நாங்களும் எல்லாரும் போல தான் இந்த டவுனுக்கு வந்தோம். எல்லாரும் சாகும்போது இந்த மேன் இன் நில அவங்கள சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹியூமனை சாப்பிடுறதுக்காக ஹண்ட் பண்ணாது, போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக போட்டு மட்டும் தான் தள்ளும். அது எப்படி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, சீசன் 2ல அந்த பஸ்ல இருந்த கில்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணை சாகடிக்காம ஒரு ஆணியை நெத்தியில சொருகி விட்டுட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் போயிருந்திருக்கும். பாய்டு கையில கிடைச்சும் பாய்ட கொள்ளாம கெனியோட மதரை மட்டும் போட்டு தள்ளிட்டு பாய்ட பார்க்க வச்சிருந்திருக்கும். இதை தாண்டி மான்ஸ்டர்ஸ் நினைச்சா வெளியில இருக்கிறவங்களை ஈஸியாவே போட்டு தள்ளலாம். ஆனா அப்படி பண்ணா ஃபன் இருக்காது அப்படிங்கிறதுக்காக பொறுமையா நடந்துதான் அட்டாக் பண்ணும். இது எல்லாத்தையும் தாண்டி சீசன் 2ல ஸ்மைலியை அட்டாப்சி பண்ணும்போது அதுக்குள்ள சாப்பிட்டதுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இருக்காது. இதனால அந்த மான்ஸ்டர்ஸ் சாப்பிட்றதுக்காக இங்க இருக்கிற பீப்புளை அட்டாக் பண்ணல, என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் அட்டாக் பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த டிஃபரன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரியை நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். விக்டர் அந்த மேன் இன் நிலவோட டிராயிங்கை காமிக்கிறத தாண்டி இன்னொரு டிராயிங்குமே காமிக்கிற மாதிரி தெரியுது. அதுல அந்த மேன் இன் நில வந்து பாட்டில் ட்ரீ பக்கத்துல யாரோட வயித்தை கிழிச்சு சாப்பிடுற மாதிரி தெரியுது. பாட்டில் ட்ரீ அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது மிராண்டா தான். மிராண்டா எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத நமக்கு காமிக்கல. ஐ மீன் மிராண்டா அந்த பாட்டில் ட்ரீயை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்மைலி கிரியேச்சர் மிராண்டாவை கேப்சர் பண்ற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. மேபி அந்த இடத்துல மேன் இன் நிலவும் இருந்திருக்கலாம். இந்த டிராயிங்கை பார்த்து ஹென்ரி அவரோட கண்ட்ரோல்ல இழந்து அழுகிற மாதிரி தெரியுது. அதனாலேயே இந்த டிராயிங்ல இருக்கிறது மிராண்டாவா இருக்க அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. ஜூலி ரூயின் ஸ்கூல்ல போற மாதிரி காமிச்சிருக்காங்க. போன எபிசோட்ல ரேண்டாலும் ஜூலியும் ஈத்தனோட அந்த ஃபிளைட் ஆஃப் தி கிரிமினல் அப்படிங்கிற புக்கை ஜூலியோட பழைய வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூலி அந்த புக்கை படிச்சு அதுல ஸ்டோரி வாக்கிங் பத்திலாம் லேர்ன் பண்ணிட்டு இவளோட அந்த ஸ்டோரி வாக்கிங் ஜேர்னியா ஸ்டார்ட் பண்றா அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இங்க நோட் பண்ணா அப்படின்னா ஜூலியோட ஹேர் ஸ்டைல் டிஃபரெண்டா இருக்கு. இதே லுக்ல தான் சீசன் 3ல ஜிம்மை மீட் பண்ண ஜூலி இருந்தா. ஒருவேளை அந்த ஜூலியா நம்ம ஜூலி இந்த எபிசோட்ல மாறுறதுக்கும் அதிகமா வாய்ப்பு இருக்கு. லைக் இனி நான் சாதா ஜூலி இல்ல, ஸ்டோரி வாக் பண்ண போற ஒரு ஜூலி அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனுக்காக ஹேர் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். இந்த எபிசோட்லயே ஜூலி சீசன் 3க்கு ஸ்டோரி வாக் பண்றத காமிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த டவுன்ல இருக்கிற பீப்புள் சாகர டைம் லைனுக்கு ஸ்டோரி வாக் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. விக்டரோட அந்த ஸ்டோரியையும் ஜூலியோட ஸ்டோரி வாக்கிங்கையும் கனெக்ட் பண்ற மாதிரி தான் இந்த டீசர்ல காமிச்சிருக்காங்க. ஒருவேளை ஜூலி மேன் இன் நிலவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதே விக்டர் அரைவான அந்த டைமா இருக்கலாம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி எபிசோட் 2 பிரேக் டவுன்ல ஒரு தியரி கமெண்ட் பார்த்தேன். அதை பத்தி என்னோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுப்போம். அந்த தியரி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 40 இயர்ஸுக்கும் இந்த சைக்கிள் அப்படிங்கிறது எண்ட் ஆகணும். இந்த காஸ் தொடர்ந்து இயங்க சில்ட்ரன் சாக்ரிஃபைஸ் தேவை. பட் இதை பிரேக் பண்ண 7 சில்ட்ரன் வேணும். அதுக்கப்புறம் ஒரு சில இயர்ஸை மென்ஷன் பண்ணி அந்த இயர்ஸ்ல எல்லா சைக்கிளும் ஃபெயில் ஆகியிருக்கு. அண்ட் ஃபெயில் ஆனதுனால சில்ட்ரன் எல்லாரும் லேக் ஆஃப் டியர்ஸ்ல எண்ட் அப் ஆகியிருக்காங்க. கரண்ட் டைம்லைன் சைக்கிளுக்கு ஒரு சைல்டு மிஸ்ஸிங்கா இருக்கு, அதுதான் ஈத்தன். அதனால தான் பாய் இன் ஒயிட் ஈத்தனை ப்ரொடெக்ட் பண்றான். 1978ல எலோயிஸ் தான் அந்த ஒன் சைல்டா இருந்திருக்கா. பாய்டும் சாராவும் உட்ஸுக்கு போகும்போது ஒரு ஸ்பைடர் வெப்பை பார்த்திருப்பாங்க. அதனால ஒரு ஸ்பைடர் அந்த லேக் ஆஃப் டியர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த தியரி என்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் இதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதனால எது மேபி இது நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதை மட்டும் நான் சொல்றேன். ஈத்தன் அந்த லேக் ஆஃப் டியர்ஸ்க்கு போறதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா அது ரிச்சுவலுக்காக தானா அப்படிங்கிறது தெரியல. மேபி இருக்கலாம். அண்ட் சீரீஸ்ல அப்பப்ப ஸ்பைடரா ஹிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஸ்பைடர் அந்த லேக் ஆஃப் டியர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அண்ட் மேபி அங்க கூட அந்த அங்கோயி சில்ட்ரன் ட்ராப் ஆகி இருக்கலாம். ஈவன் அந்த ரிச்சுவலே அந்த லேக் ஆஃப் டியர்ஸ்ல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி எவ்ரி 40 இயர்ஸ் சைக்கிள் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற அந்த 40 இயர்ஸை எதோட ரெஃபரன்ஸை வச்சு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த இயர்ஸ் எல்லாமே டாபிதா டவர்ல பார்த்த இயர்ஸ் தான், பாட்டில் ட்ரீல இருந்தது இல்ல. நான் ஆல்ரெடி அந்த டவர்ல இருந்த நம்பர்ஸை பல ஆங்கிள் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன். அதுல இருந்து எந்த க்ளூவும் கிடைக்கல. இதே மாதிரி நீங்களே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் தியரியை பார்த்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதுக்கு பாசிபிள் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.